வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 39. அதே நேரம் ஹோட்டலில் உள்ள அறையில் அபூர்வா விட்டத்தை பார்த்து படுத்து கொண்டிருந்தாள். ஏண்டி இன்னைக்கு ஹோட்டல் ஓனர்கிட்ட இவ்வளோ ஹாஷா நடந்துகிட்ட? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடி. நீ இந்த ஹோட்டலுக்கு வந்ததுலேருந்து ஒரு மாதிரி தான் நடந்துக்கிற. என்னமோ போ, நான் தூங்குறேன். காலையில் சீக்கிரமா எழுந்து சுற்றி பார்க்க போகலாம் என்று படுத்து விட்டாள். சூர்யாவிற்கு ஈவினிங் சண்டை போட்ட பெண்ணின் மீது கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. என்னோட ஹோட்டலுக்கு வந்து என்னையே அவமானப்படுத்திட்டல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. நீ என்கிட்ட நடந்துகிட்டதுக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து எப்படி வெளியே போறேன்னு பாக்குறேன் என்று கருவி கொண்டான். இப்போது உள்ள மனநிலையில் வீட்டிற்கு போக மனமில்லாததால் ஹோட்டலில் அவனுக்கென்று வடிவமைக்கப்பட்ட பிரத்யேகமான அறையிலேயே தங்கி கொண்டான். வீட்டிற்கு சொல்லிவிடலாம் என்று போனை பார்க்க அப்போதுதான் விழியிடமிருந்து வந்த தவறிய அழைப்புகளை பார்த்துவிட்டு இந்த நேரத்தில் குழந்தைகளை தூங்க வைத்துக் கொண்டிருப்பாள் என்பதால் அம்மாவிற்கு அழைத்தான். அஞ்சனா போனை எடுத்ததும், ஏண்டா இன்னும் வீட்டுக்கு வரல, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா என்று கேட்டு நடந்த அனைத்தையும் ஒப்பித்து விட்டே மூச்சு விட்டார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சூர்யாவிற்கு தலையே சுற்றியது. இன்னைக்கு நாளே சரியில்லை போல, புதுசா பிரச்சனை வருது என்று மனதில் நினைத்து கொண்டே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, அவன் நம்ம வீட்டுல தானே இருக்கான், அப்படிலாம் விழிய எதுவும் செய்ய மாட்டான். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா உண்மையெல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு நாள் உண்மை தெரிஞ்சா இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சது தானே. சத்யா என்ன சொன்னான் என்று கேட்டான். அவன் எங்க வீட்டுல இருக்கான், அவனோட காலேஜ்ல ஒரு வாரம் எக்ஸ்கர்ஷன் போயிருக்கான், மறந்துட்டியா என்றார். சரிம்மா, நான் மறந்துட்டேன். எப்படியும் நான் அங்க இருந்தா ஏதாவது வம்பிழுப்பான். எனக்கு இங்க வேலை இருக்கு, அதனால இங்கேயே தங்கிக்கிறேன். அவன் ஆஃபீஸ் போனதுக்கு அப்புறம் சித்து ஸ்ருதியை வந்து பார்க்குறேன் என்றான். எனக்கு பிள்ளைங்களை கூட்டிட்டு போயிடுவானோன்னு கவலையா இருக்குடா. குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ஒரு நாள் கூட நான் பிரிஞ்சு இருந்தது இல்லையா, அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விழி இப்படியே இருந்துருவாளோன்னு எத்தனையோ நாள் பயந்துருக்கேன். அம்மா கவலைப்படாம இருங்க, யாரும் எங்கேயும் போக மாட்டாங்க என்று சொல்லி சிறிது நேரம் பேசி தேற்றிய பிறகே போனை வைத்தான். விடியல் யாருக்கும் காத்திருக்காமல் புலர்ந்தும் யாருக்கும் எழும் மனமில்லை என்பதை போல விழியும் ஆதியும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். சித்து ஸ்ருதி இருவரும் வழக்கத்தை விட சீக்கிரமாக முழிப்பு வந்து எழுந்துவிட விழி ஆதி இருவரும் தூங்குவதை பார்த்துவிட்டு மெதுவாக மெத்தையிலிருந்து இறங்கி தனது பாட்டியை பார்க்க சென்றனர். அவர்களுக்காகவே ஹாலில் காத்து கொண்டிருந்த அஞ்சனா இருவரையும் தூக்கி கொஞ்சிக் கொண்டே குளிக்க வைக்க லக்ஷ்மியை கூட்டிச் சென்றார். விழிக்கு அப்போதுதான் முழிப்பு வந்தது. கண் விழித்ததும் பக்கத்தில் பிள்ளைகளை பார்க்க ஆதிதான் தூங்கிக் கொண்டிருந்தான். தூங்கும்போது கூட டெரரா தான் தெரியுறான் என்று மனதில் செல்லமாக கொஞ்சிக் கொண்டே எழுந்து குளிக்க சென்றாள். விழி குளித்து வெளியே வந்த பிறகும் ஆதி தூங்குவதை பார்த்துவிட்டு சேலையை மாற்றிவிட்டு வெளியே வர ஹாலில் குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். சித்து ஸ்ருதி இருவரும் அம்மாவை பார்த்ததும் அப்பா எங்கே என்று கேட்டனர். அப்பா ரூம்ல இருக்காங்க என்று சொன்னவுடன் இருவரும் அறையை நோக்கி ஓடினர். அத்தை, பிள்ளைங்களை நீங்களே குளிக்க வச்சிட்டீங்களா? என்னை எழுப்பாம 2 பேரும் வெளியே வந்துட்டாங்க. சத்யா சூர்யா 2 பேரும் எங்க அத்தை? இந்தா ஃபர்ஸ்ட் நீ காஃபியை குடி என்று கையில் கொடுத்து விட்டு, சத்யா 1 வீக் எக்ஸ்கர்ஷன் போயிருக்காமா, உன்கிட்ட சொல்லலையா என்று கேட்டார். ஆமா அத்தை, என்கிட்ட முன்னாடியே சொன்னான், நான் தான் மறந்துட்டேன். நீங்க ஏன் டல்லா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா என்று நெற்றியில் கை வைத்து பார்த்தாள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை விழி, நைட்டு சரியா தூக்கம் வரலம்மா, அதான் ஃபேஸ் டல்லா இருக்கு. சரி, நீ போய் ஆதிக்கு காஃபி கொடுத்துட்டு வா, உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு என்றார். விழியும் காஃபியை எடுத்துக்கொண்டு அவர்களது அறைக்கு சென்றார். கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல அங்கே பிள்ளைகள் அப்பாவின் மேல் ஏறி அமர்ந்திருக்க ஆதி படுத்துக்கொண்டே கதை பேசி கொண்டிருந்தான். அவர்களை ஒன்றாக பார்த்த விழிக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. குழந்தைங்கள ஆதியிட்ட மறைச்சிருக்க கூடாதோ என்று சிறு எண்ணம் தோன்றியது. இருந்தும் தாத்தா பாட்டி செய்த செயல்கள் யாவும் மறக்கக்கூடியவை இல்லையே, அங்கேயே இருந்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைச்சுதான் அந்தமான் வந்தது என்று நினைவின் வாசலிலேயே நின்றிருந்தாள். ஆதி விழியை பார்த்ததும் எழுந்து அமர்ந்தான். விழி அவன் பார்ப்பதை கண்டதும் உள்ளே சென்று காபி கப்பை கொடுக்க விழியை பார்க்காமல் காஃபியை குடித்துவிட்டு குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு குளிக்கச் சென்றான். ஆதி ஆபீஸிற்கு ரெடியாகி ஹாலிற்கு வர சித்து ஸ்ருதி இருவருக்கும் ஊட்டி கொண்டிருந்தாள் விழி.
அஞ்சனா, ஆதி வந்து சாப்பிடுப்பா என்று அழைக்க காலை உணவை முடித்ததும் அஞ்சனாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பி விட்டான். விழி, 2 பேரும் ஒரே ஆபீஸ் தானே போறீங்க, ஆதி கூடவே போயிருக்கலாம்ல. ஆதிக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு போறாரத்த, எனக்கு டைம் இருக்கு என்று 1/2 மணி நேரம் கழித்தே வேலைக்கு சென்றாள். ஆதி 5வது மாடியில் அவனது அறையின் வேலைகளை மேற்பார்வை பார்த்துவிட்டு வந்து 10 நிமிடங்களுக்கு பிறகே விழி வந்தாள். விழி வந்ததும் குட் மார்னிங் சார் என்று சொல்லி அன்றைய தினத்திற்கான வேலைகளை பட்டியலிட, விழி மேடம், இது ஒன்றும் உங்கள் கம்பெனி இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு வேலைக்கு வர்றீங்க, டைமை கீப்பப் பண்ண மாட்டீங்களா என்று கத்த அவர்களது அறையை தாண்டி சத்தம் நிச்சயம் வெளியே கேட்டிருக்கும். விழிகளில் திரண்ட கண்ணீரை உள்ளிழுத்து கொண்டு, சாரி சார், இனி கரெக்ட் டைமுக்கு வந்துடுறேன் என்று சொல்ல, அழுது டிராமாலாம் பண்ணாமல் வாங்குற சம்பளத்துக்கு ஒழுங்காக வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு வேலையை தொடர்ந்தான். அதே நேரம் சத்யன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி பார்க்க 10 நாள் பயணத்தில் முதலிடமாக சென்னை மாநகரத்தில் உள்ள மகாபலிபுர கோயிலுக்கு வந்திறங்கினார். 5 ஆசிரியர்கள், 100க்கு மேற்பட்ட மாணவர்கள், இளங்கலை முதுகலை என 2 பிரிவிலும் உள்ள தொல்லியல் மாணவர்கள் வந்திருந்தனர். தனது மாணவர்களுடன் கோபுரம், சிலைகள், புடைப்புச் சிற்பங்கள் ஆகியவற்றை ஆராய்ந்து கொண்டிருந்தான். சத்யன் தொல்லியல் பிரிவில் இளங்கலை மாணவர்களுக்கு பேராசிரியராக பணியாற்றுகிறான். ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப பழமையான பல்லவர் கால சிற்பக்கலையில சிறப்பு மிக்கது. இதுல அர்ஜுனன் தபசு, வராகமூர்த்தி சிற்பம், மகிஷாசுர மர்தினி சிற்பம், கோவர்தனமலை சிற்பம், புலிகுகை, கடற்கரை கோவில், புடைப்புச் சிற்பங்கள், ஒற்றைக்கல் சிற்பங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் திராவிட மாடலில் உள்ளது என்று அவற்றின் வரலாற்றை விளக்கிக் கொண்டே மாணவர்களை பார்க்க மீரா சத்யனை பார்த்து கண்ணடித்தாள். சத்யன் கண்டிப்புடன் மீராவை பார்த்துவிட்டு இருக்கும் இடம் கருதி அமைதியாக விளக்கி முடித்தான். அன்றைய தினம் இரவு 7 மணி வரை அங்கிருந்த சிற்பங்களை ஆராய்ச்சி செய்துவிட்டு அனைவருக்கும் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹோட்டல் அறைக்கு சென்றனர். ஹோட்டலில் அவர்களது ரூம் கீயை வாங்கி கொண்டு அவர்களது அறையை நோக்கி செல்வதை சத்யன் மற்றும் மற்ற ஆசிரியர்கள் உறுதிப்படுத்தி கொண்டே தங்களது அறைக்கு சென்றனர். மீரா மற்றும் அவளது தோழிகள் 4 பேரும் ஒரே அறைக்கு வந்ததும் தங்களது உடைமைகளை வைத்தனர். அப்பாடா, இப்போதான் நிம்மதியா இருக்குடி, காலையில இருந்து எவ்வளோ அலைச்சல், இந்த சத்யன் சாருக்காக தான் நான் இந்த ட்ரிப்புக்கே வந்தேன் என்று ஒருத்தி சொன்னாள். சவி, தேவையில்லாம அவரை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏண்டி பார்க்கக்கூடாது? நான் மட்டுமா பார்க்குறேன்? நம்ம சீனியர்ஸ் கூட தான் பார்க்குறாங்க, சைட் அடிக்கிறாங்க. என்னமோ அவர் உன்னோட லவ்வர் மாதிரி சீன் போடுற, நீ தான் அவர் பின்னாடி எங்களை மாதிரி சைட் அடிச்சிட்டு இருக்க. ஆனா ஒரு நாளாவது அவர் உன்னை பார்த்துருப்பாரா? நீயும் லைன்ல தான் நிக்கிற மேடம் என்று சொன்னாள். ஏண்டி இப்படி பேசுற? நாம அவரை பார்க்கறதும் மீரா பார்க்கறதும் ஒன்றும் இல்லைன்னு உனக்கே தெரியும், இருந்தும் அவளை ஏண்டி நோகடிக்கிற என்று வித்யா கேட்க, நான் அவளோட நல்லதுக்கு தான் சொல்றேன்டி. நம்ம கண்மணி மேடம் கூட சார் சிரிச்சிட்டு போறத நானே நிறைய தடவை பார்த்துருக்கேன். அவளும் 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த வருஷம் முடிய இன்னும் 2 மாசம்தான் இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி சாரை பார்க்க முடியும் என்று சவிதா கேட்டாள். சரி, எனக்காக யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் நல்லா இருக்கணும்னா அவரை கரெக்ட் பண்ண ஐடியா சொல்லுங்க. இந்த ட்ரிப்பு முடியறதுக்குள்ள அவரை என் வழிக்கு கொண்டு வரணும் என்று கை நீட்ட மற்ற 4வரும் கை வைத்து உறுதியளித்தனர். இவர்களின் பிளானில் சத்யன், மீரா இருவரும் ஒன்றிணைவார்களா, இல்லை கடவுள் இவளது வாழ்க்கையை வேறு வகையில் மாற்றி அமைக்கப் போகிறாரா பார்க்கலாம். சூர்யாவை பழிவாங்க அபூர்வா அவனது தனிப்பட்ட அறையை தேடி சென்று கொண்டிருந்தாள். இருவரது வாழ்க்கையிலும் புயல் வீச காத்திருப்பதை அறியாமல் தூங்கிக் கொண்டிருந்தனர். அத்தியாயம் 40. ஆதி ஆபீஸ் பக்கத்தில் இருக்கும் இடத்தை வாங்குவது பற்றி போனில் யாருடனோ பேசிக் கொண்டிருக்க விழி அதை கண்டும் காணாததை போல் வேலை பார்த்து கொண்டிருந்தாள். ஆமா, ஆபீஸ்க்கு பக்கத்துல கிடைக்கலன்னாலும் வேற இடம் பார்க்கலாம், எனக்கு கமர்ஷியல் பிளேஸ்னாலும் பிளான் பண்ணிக்கலாம் என்று பேசுவதை கேட்டதும் விழி கேள்வியாக ஆதியை பார்த்தாள். ஆதி பேசி முடித்து போனை வைக்கும் முன் விக்ரம் அழைக்க அதை கண்டுகொள்ளாமல் ஃபைல்ஸை பார்த்து கொண்டிருந்தான். விழி தனது மடிக்கணினியில் தலையை மறைத்து வாய் பேசாமல் இருக்க முயற்சி செய்ய முதல் தடவை முடிந்து 2வது தடவை கால் வருவதை பார்த்து வேறு வழியின்றி, சார் உங்களுக்கு ஃபோன் கால் வருது என்றாள். ஆதி நிமிர்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் ஃபைலை பார்க்க, ரொம்பத்தான் பண்றான் என்று மனதில் திட்டிக்கொண்டே வேலையை பார்த்தாள். இப்படியே 2 நாட்கள் ஆதி விழியை நிராகரித்து கொண்டிருந்தான். சூர்யா ஹோட்டல் லாபியில் அந்த பெண்ணை மறுபடியும் பார்த்தான். கஸ்டமர் என்பதால் அமைதியாக கடந்து செல்ல நினைக்க அபூர்வா முறைத்து கொண்டே சென்றாள். சூர்யாவிற்கு அந்த பெண்ணை எங்கேயும் பார்த்தது போல் ஞாபகமில்லை. அன்னைக்கு என்னன்னா தெரியாம இடிச்சதுக்கே என்னை ரேப் பண்ண மாதிரி பேசி அசிங்கப்படுத்தினா,
என்று யோசித்துக் கொண்டே வெளியே சென்றான். அவனின் நினைவுக்கு உரியவளோ, அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு செய்ய போற வேலையில கண்டிப்பா மாட்டுவடா என்று நினைத்து திட்டம் தீட்ட ஆரம்பித்தாள். சூர்யா வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் விளையாடிவிட்டு மாலை நேரம்தான் ஹோட்டலுக்கு வந்தான். அவனது ஆபீஸ் ரூமிற்கு சென்று எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று சிசிடிவியை பார்த்து கொண்டிருக்கும் போது அபூர்வா அவனது தனிப்பட்ட அறையின் கதவை பார்த்து கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு அவள் அந்த இடத்தை விட்டு அசையாததால் சூர்யா எழுந்து லிப்டில் அவனது தளத்திற்கு சென்றான். அபூர்வா கதவை திறக்க முயற்சி செய்து கொண்டிருக்க சூர்யா வருவதை கவனிக்கவில்லை. பிங்கர் பிரிண்டில் பெருவிரலை வைத்துவிட்டு மற்றொரு கையால் அவளை இடுப்போடு சேர்த்து வளைத்து ரூமிற்கு இழுத்து சென்றதும் கதவு தானாக மூடிக்கொண்டது. அபூர்வா சுதாரித்து விலக முயற்சிக்கும் முன் அனைத்தும் நடந்து முடிந்திருந்தது. அபூர்வாவை பார்த்து, யாருடி நீ? என்னோட ரூமுக்கு முன்னாடி உனக்கு என்ன வேலை? நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ என்னையே டார்கெட் பண்ற என்று கேட்க அவனிடமிருந்து விடுபட போராடி கொண்டிருந்தாள். நீ என்கிட்ட உண்மையை சொல்ற வரைக்கும் இங்கேதான் இருக்கணும், நான் நினைச்சாதான் வெளியே போக முடியும் என்று சொல்லிவிட்டு விடுவித்தான். எரும மாடு மாதிரி உடம்ப வளர்த்து வச்சுக்கிட்டு இடுப்பெலும்பு உடைச்சிட்டடா நீ என்று ஏக வசனத்தில் திட்ட, நான் இந்த ஹோட்டலோட எம்டி, எந்த தைரியத்துல பேசிட்டு இருக்க நீ? அதுவும் ஒரு பொண்ணு நைட் டைம்ல முன்ன பின்ன தெரியாதவன் ரூம்ல இருந்துகிட்டு பேச்ச பாரு என்று சோஃபாவில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டு கொண்டான். நான் பயப்படுற அளவுக்குலாம் நீ ஒர்த்தில்ல என்றாள். அதை கேட்ட சூர்யா சத்தமாக சிரிக்க, இப்ப எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்க என்று அவனின் முன்னால் வந்து கேள்வி கேட்டாள். என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதான் உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. என்ன தெரியுது என்று தன் முன்னால் நின்றவளின் கையை உட்கார்ந்தபடியே இழுக்க அவனின் மீதே விழுந்தாள். டேய், ஏண்டா கையை இழுத்த என்று அவனின் மீது இருந்து கொண்டே அடித்தாள். அவளது அடியை சுகமாக வாங்கி கொண்டு அவளது முகத்தை தான் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். கண்ணிமைகள் துருதுருவென படப்படக்க வளைந்த நீண்ட 2 புருவத்தின் மத்தியில் கல்பொட்டு வைத்திருந்தாள். அதற்கு கீழே ஒற்றை வெள்ளைக்கல் மூக்குத்தி பளிச்சென்று மின்னியது. சத்தம் வராததால் நிமிர்ந்து அவனது முகத்தை பார்க்க அவனது பார்வை தனது முகத்தில் நிலைத்திருப்பதை பார்த்து வேகமாக எழுந்து கொண்டாள். சூர்யா வட போச்சே என்று நினைப்பில் அவளை பார்த்து வைக்க, டேய் பொறுக்கி, ஏண்டா இப்படி பாக்குற? நான் வெளியே போறேன், கதவை திறந்து விடு என்றாள். நீ எதுக்காக என் ரூமு கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னாதான் நான் வெளியே விடுவேன் என்றான். நீ என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணதெல்லாம் மறந்து போச்சா என்று கேட்டாள். அட லூசே, எனக்கு உன்னையே யாருன்னு தெரியல, 2 நாளாக தான் தெரியும்னு சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டை எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்ன பிரச்சனைன்னு நேரடியாக சொல்லு. அபூர்வா முறைத்து கொண்டே, உனக்கு ஞாபகம் இல்லையா, இல்லை தெரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறியா? வில் யூ ஷட் அப் யுவர் நான்சென்ஸ் டாக்கிங் என்று கத்தினான். அபூர்வா திடீரென்று கத்தியதால் சிறிதாக பயந்தாலும் அடுத்த நிமிடமே நிமிர்ந்து, நாங்கள் கல்ச்சுரல்ஸ்க்கு வேறு காலேஜில் வந்திருந்த போது என் ஃப்ரெண்டு சரண்யா அவனோட லவ்வர்கிட்ட பேசிட்டு வரேன்னு பக்கத்து ரூமுக்கு போனான். நாங்கள் குரூப் டான்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம். திடீர்னு வெளியே சவுண்டு கேட்டதும் பார்த்தா நீ தான் அரவிந்தா அடிச்சுட்டு என் ஃப்ரெண்டை திட்டிகிட்டு இருந்த. எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்குறத பார்த்து அன்னைக்கு ஹாஸ்டலில் நாங்கள் நிறைய தடவை கேட்டு பார்த்தோம், எதுவும் சொல்லலை. அடுத்த நாள் நாங்கள் காலேஜ் போன பிறகு சூசைட் பண்ணிக்கிட்டா. இதெல்லாம் ஒன்னால தானே என்று கேட்டாள். ஓ, அவன் யாருன்னு விசாரிச்சியா? அது நீதானே? எனக்கு ஃபேஸ் நல்லா ஞாபகம் இருக்கு, உன்னை தான் 2 வருஷமா தேடிட்டு இருக்கேன் என்று சொன்னாள். அதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த சூர்யா, நான் 5 வருஷமா ஹோட்டலை அப்பா பிஸ்னஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பிஸ்னஸ்க்கு வந்த பிறகு எந்த கல்ச்சுரல்ஸுக்கும் போனதில்லை என்றான். அப்போ நான் பார்த்தது நீ இல்லைன்னு சொல்றியா? நான் எங்க அப்படி சொன்னேன்? ஏன் இப்படி குழப்புற? அந்த பொண்ணு இறந்ததுக்கு நான் எப்படி பொறுப்பாவேன் என்று கேட்டான். நிச்சயமா அந்த பையன்தான் தப்பானவனா இருந்திருப்பான். அந்த பொண்ணு உண்மையா தான் லவ் பண்ணியிருப்பா. அது தெரிஞ்சதும் சூசைட் பண்ணியிருப்பா. அந்த பையன் உங்க காலேஜ் இல்லையா? இல்லை, அவன் ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட்னு நினைக்கிறேன் என்றாள். ஓ, அப்ப அவனாதான் இருக்கும் என்று சொல்ல, இங்கே வா என்று அழைக்க, இல்லை நான் வரமாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு காது கேட்கும், சொல்லு என்று அவனிடமிருந்து தள்ளி போடப்பட்டிருந்த சேரில் அமர்ந்தாள். அவளது சிறுபிள்ளைத்தனத்தை பார்த்ததும் வந்த சிரிப்பை அடக்கி கொண்டே, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் லூசு, இவ்வளோ பயத்தை வச்சுக்கிட்டு என்னை பழி வாங்குறன்னு வேற கிளம்பியிருக்க. நான் ஒன்றும் பயப்படல என்று அருகில் வந்தாள். இங்கே வந்து உட்காரு என்று தன் அருகில் உள்ள இடத்தை காட்டினான். அபூர்வா தயக்கத்துடன் சோஃபாவில் அமர்ந்தாள். சூர்யா தனது போனை எடுத்து தனது சகோதரனுடன் எடுத்த போட்டோவை காட்டி, இதுல யாரை பார்த்த என்று கேட்டான். அந்த போட்டோவை பார்த்த அபூர்வா அதிர்ச்சியாக வாயை பிளக்க,
கொசு இங்க இல்லாததால அது தப்பிச்சிருச்சு என்று சொல்ல அபூர்வா புருவத்தை சுருக்கி யோசித்து புரிந்ததும் லூசு என்று அவனது தோளில் தட்டினாள். அப்பாடா, புரிஞ்சிருச்சா? நான் கூட டியூப்லைட் எரியாமலே போயிடுமோன்னு நினைச்சேன் என்று சிரித்தான். அந்த போட்டோவை நன்றாக உற்று பார்க்க அவனது சிரிப்பு ஒருவனிடம் மட்டுமே இருந்தது. மற்றொருவன் விரைப்பாக நின்றிருந்தான். அவளது எண்ணத்தை அறிந்தவன் போல போனை வாங்கி மற்றைய போட்டோக்களை காட்டினான். அதில் இருவரும் ஒருவொருவர் தோள் மேல் கை போட்டபடி அழகாக கன்னம் குழிய சிரித்து கொண்டிருந்தனர். ட்வின் பிரதர்ஸா என்று கேட்டாள். ஆமா, அவனை தான் நீ பார்த்திருப்ப. அவன் ஒரு பேராசிரியர், ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தான். அநேகமா நீ சொல்றத வச்சு பார்த்தா அந்த பையன் சத்யா காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்திருப்பான். அவன் தப்பு செஞ்சு மாட்டியிருப்பான். சத்யா கண்டிக்கும் போது நீ பார்த்திருப்ப என்றான். அபூர்வா யோசித்து கொண்டிருப்பதை பார்த்து, இந்த குட்டி மூளைய கசக்கி என்ன யோசிச்சுட்டு இருக்க? அடுத்தது சத்யா காலேஜ் சேர்ந்து பழி வாங்க பார்க்கலான்னு ஐடியா பண்றியா என்று கரெக்டா அவளது மனதை படித்தது போல் கேட்டான். அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்டு தன் தலையிலேயே தட்டி கொண்டாள். இந்த 1 மணி நேரத்திலேயே உன்னை பத்தி எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு என்றான். உன்னோட ஃபேஸ் ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கு அபு. அப்படியேவா தெரியுது? எங்க கண்ணாடிய காட்டுங்க என்று அவனது போனில் முகத்தை பார்த்தாள். அவளது சிறுபிள்ளைத்தனத்தில் மயங்கிய மனதை அடக்கி கொண்டு, எங்க அண்ணாவை பார்க்கணும்னா காலேஜ் தான் போகணும்னு இல்லை, எங்க வீட்டுக்கு வா, சத்யாவை அறிமுகப்படுத்துறேன், நீயே கேட்டு தெரிஞ்சுக்கோ, அவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான் என்றான். அப்ப நீ பொய் சொல்வியா என்று கேட்க சூர்யா முறைக்கவும், சும்மா ஃபன்னுக்கு தான் கேட்டேன். சரி, இப்போ உங்க டவுட் கிளியர் ஆயிடுச்சுல்ல, நான் என் ரூமுக்கு போறேன், கதவை திறந்து விடுங்க என்று கேட்டாள். நீ என்ன ரீசன்னு சொன்ன, ஆனா இன்னைக்கு என்ன பிளான் வச்சிருந்தன்னு சொல்லவே இல்லையே. ஐயோ, பிளானை சொன்னா என்ன செய்வான்னு தெரியலையே என்று மனதில் புலம்பிக் கொண்டிருக்க சூர்யா அவளது முகத்தை பார்த்தே வில்லங்கமாக யோசிச்சிருப்பா போல என்று மனதில் நினைத்து கடுமையான முகத்துடன் அவளை பார்த்தான். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.